பேசினா ஒன்றும் பண்ண முடியாது. வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தண்டிக்கீரை தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கத்தை வாங்கி க்ளீன் பண்ணி ஆஞ்சி அலசி 4 முறை அலசி வச்சுருக்காங்க. குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 100 பாசிப்பருப்பு குக்கர்லேயே போட்டு வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா, 2 தக்காளிங்க, பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு வந்துட்டு ஒரு 10-20 பல் பூண்டுங்க. நல்லா பூண்டு தாங்க நம்ம கீரைக்கு வந்து டேஸ்ட்டையும் ஃப்ளேவரும் கொடுக்குறது. நல்லா பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்குன்னா கீரையோடைய கலர் போகாமல் இருக்கும், அதுக்காக மஞ்சத்தூள் போட்டோங்க. 4 விசில் 5 விசில் வச்சு சட்டியில் கொட்டி கடையினாங்க. ஏன்னா சட்டியில் கொட்டி கடைஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க கீரை. நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா இருக்காது. அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டுரும். நம்ம வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் வந்துட்டு அரிஞ்சு வதக்கி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கீரையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கடைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்களா? நல்லா மையாக கடைஞ்சிருக்கிறோம். கலரும் அப்படியே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. புளி போட்டு கீரை கடைஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். புளி ஊற்றலைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாங்க. புளி ஊற்றினாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குங்க. அதனால் புளி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிச்சிருப்பாடு நம்ம கீரையில் எடுத்து கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைஞ்சிக்க வேண்டியதுதாங்க. இவ்வளோதாங்க கீரை சரியாக கடைஞ்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி கடைஞ்சி பாருங்கள். இந்த மெத்தடில் கடைஞ்சி பாருங்கள். கலரும் அப்படியே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.